தாய் திரைப்படத்தினுடைய இயக்குனர் நான் தான். இந்த திரைப்படத்தை எங்களுடைய தாயகத்திலே காண்பிப்பதற்காக இந்த திரைப்படத்தின் முக்கியமான நடிகர்கள் தயாரிப்பாளர்களுடன் இங்கே வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் ரவிசங்கர், டென்மார்க்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த உயிர்வேல் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நான் தான். இந்த படத்தை காண்பிக்கிறதுக்காண்டி யாழ்ப்பாண மக்களுடன் சேர்ந்து பார்ப்பதற்காக வந்திருக்கேன். வணக்கம், நான் வசந்த் செல்லத்துறன். இந்த படத்தின் கதாநாயகனும் இந்த படத்தின் இசையமைப்பாளனும் படத்தொகுப்பாளனும் கலர் கிரேடிங் செய்ததும் நான் அமைச்சிருக்கேன். அதாவது பொதுவாக கூடுதலான தொழில்நுட்ப விஷயங்களை செஞ்சது நான் தான் கேட்டுக்கிறேன். இங்கே வருகிறத மிக சந்தோஷமா இருக்கு, உங்களை சந்திக்கிறதுல மிக சந்தோஷமா இருக்கு. வணக்கம், நான் அர்ஜுனி ஜெரி, இந்த படத்தோட கதாநாயகி. இந்த படத்தை ஜப்னால திரையிடும் போது மக்களாக சேர்ந்து பார்க்கறதுக்காக. வணக்கம், நான் கம்பிகளின் மொழி. இந்த படத்தை யாழ்ப்பாணத்தில் வெளியீடு செய்யணும் அல்லது என்னுடைய படத்தை ஒரு வெளியீட்டாளனா இந்த படத்துக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வளர்த்து வெளியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்கள் தயாரித்து ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. டென்மார்க்கில் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. கூடுதலாக டென்மார்க்கை களமாக வைத்துத்தான் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் யாவும் நடைபெற்றன. தொழில்நுட்பமும் டென்மார்க்கினுடைய தொழில்நுட்ப கூடங்களில் இருந்து தான் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் கேமராமேன் பிரான்ஸை சேர்ந்தவர் தேசுவன், நடிகர்கள் பிரான்சில் இருந்து வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள், டென்மார்க்கில் இருந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். பாடல்கள் பாடியவர்கள் கனடா முதல் மலேசியா தமிழகம் வரை பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஒரு இணை தயாரிப்பாளர் இருக்கின்றார். தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு சென்சார் போர்டில் படத்தை காண்பித்து அங்கு திரையிடுவதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கான தயாரிப்பாளராக பாவல் சங்கரனுடைய கிரியேட்டிவ் சிட்டி ஆர்ட்ஸ் என்பது இருக்கின்றது. இவ்வளவு பேரும் உலகம் முழுவதும் ஒன்றாக இணைந்துதான் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றனர். இந்த திரைப்படத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றுகின்றார்கள். கூடுதலானவர்கள் இளைஞர்கள், புலம்பெயர்ந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் திரைப்படத்தை பல்கலைக்கழகங்களிலும் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் கற்று தாங்களாகவும் கற்றுக்கொண்டு தங்கள் அளவில் திறமைசாலிகளாக வந்தவர்களை பல்வேறு துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து இந்த திரைப்பட முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் டேனிஷ் பெண்களும் நடித்திருக்கின்றார்கள், துருக்கி பெண்கள் நடித்திருக்கின்றார்கள், டேனிஷ் இளைஞர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இப்படி உலகத்தின் பல்வேறு இனங்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றது இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தினுடைய கதை காதல். உலகத்திற்கு எல்லா மொழிகளும் கடந்து வாழுகின்ற ஒரு காதல் பிரச்சனையை தழுவி இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டுக்கு இந்த மொழிக்கானது என்று இல்லாமல் உலகம் முழுவதிலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதமாக இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தயாரிப்பு அமைப்பு, அதே நேரத்தில் இசைத்துறை, கவிதைகளை எழுதுதல் போன்ற பல்வேறு துறைகளிலும் இன்று நமது இளைஞர்கள் அபார திறமை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமைகள் எல்லாம் இதிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவிலே இந்த திரைப்படம் சிறந்த சர்வதேச திரைப்படமாக நோர்வேல நடைபெற்ற தமிழ் திரைப்பட விழாவிலும், சாதனை தமிழா நிகழ்ச்சி சுவிட்சர்லாந்திலும் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர், சிறந்த ஆடை அமைப்பு, சிறந்த தொழில்நுட்பம் போன்ற 11 விருதுகளை மொத்தம் வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகம் முழுவதும் கனடா முதல் இன்றைக்கு நமது தாயகம் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கு வரை ஏறத்தாழ உலகத்தை சுற்றி வந்த ஒரு பயணத்தில் இப்பொழுது நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இயக்குனர் சொன்ன மாதிரி இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் என்று சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல என்ன சொல்ல, இந்த கதையில கதாநாயகனா இருந்தாலும் சரி, 2 பேரும் இல்லைன்னா இந்த படத்துல ஒன்று கொண்டு இணைச்சு எடுக்கவே முடியாது. அப்படியான ஒரு கதை பின்னப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கதை இது என்னோட முதல் படம். இந்த முதல் படம் இப்படியான ஒரு கதையில நான் நடிச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சாலும், ஒரு எத்தனை பாடல்கள்ல நான் வந்திருந்தாலுமே கூட, ஒரு இனிமே படங்கள் செஞ்சாலுமே கூட, இந்த படம் என் மனசுக்கு நெருக்கமான படம். முதல் படம்ன்றது மட்டும் இல்லை, இப்படியான ஒரு கதை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் என்று தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லார பத்தியும்
சொல்லணும்னா எனக்கு இது வந்து ஒரு என்ன சொல்ற தங்க தட்டுல என்னை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போற ஒரு அனுபவம் தான். நான் நடிச்சு கொடுத்துட்டேன். இந்த ப்ரொமோஷன் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு மற்ற எந்த ஒர்க்கா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், எந்த ஒரு டென்ஷனும் தெரியாம நடிச்ச இந்த படம் இப்ப இங்க ஜப்னா வரைக்கும் நான் பிறந்த அதாவது என்னோட சொந்த ஊருக்கு என்னை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இந்த படம் என்னை டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த படத்துல நடிச்சது அனுபவத்தையும் தாண்டி இந்த படத்தை வெளியிட்டு மக்கள் சொல்ற கருத்தை கேட்கும் போது என்ன சொல்றது, இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி தென்னிந்திய சினிமால ஒரு ஹீரோயினா வரணும், ஒரு நடிகையா வரணும்ன்ற ஆர்வம் ஆசையும் என் மனசுல இருந்தது. அது நடிப்பு துறைக்கு வரணும்ன்றப்போ இந்த படத்தை நடிச்சுட்டு இதை நம்ம மக்கள் மத்தியில காட்டின பிறகு நமக்கு ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்ற ஆர்வத்தையும் அவங்களோட ஆசையும் சொல்லும்போது இதைத்தான் மையமா வச்சு இங்கதான் நான் ஒரு மையக்கல்லா இருக்கணும், ஒரு ஹீரோயினா ஒரு என்ன நானே வந்து அடையாளப்படுத்திக்கணும்ன்ற ஆர்வத்தை மக்கள் என் மனசுல போட்டிருக்காங்க. அதுக்கு உயிர்வர இனித்தாய் தான் காரணம். அதாவது இந்த படத்தை கதாநாயகன் நான் இருந்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தின் கதை அம்சங்களை நாங்கள் உருவாக்கும் போதும் அந்த வேலை திட்டங்களையும் அதிகமான பங்களித்திருக்கிறேன். இந்த படத்தை நான் என்ன முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்டா, இந்த படத்தின் நோக்கம் என்ன என்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக ஒரு திரைப்படம், அதாவது இலங்கை தமிழ் திரைப்படம் என்று சொல்லும்போது இந்த கதையின் நோக்கம், இந்த திரைப்படத்தின் நோக்கம் என்னன்றதை அதிகமாக மக்கள் கேட்பார்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் தமிழகமாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்ததாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த படத்தை பார்த்தப்போ ஒரு மெசேஜ் ஒன்று டெலிவர் பண்ணுறதான் ஒரு திரைப்படத்தின் நோக்கம் என்று சொல்வார்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது தமிழகத்துக்கு ஈடாக செய்யணுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது, இல்லது ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக செய்யணுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. எவ்வாறான விதத்தில் எங்களை நாங்கள் டிஃப்ரென்ஷியேட், அதாவது வித்தியாசப்படுத்தி கொண்டு நமக்கான ஒரு என்ன சொல்கிறது ஐடென்டிட்டி, நமக்கான ஒரு ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுல ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டோம். அதில் முக்கியமாக இந்த படத்தை எடுக்கும்போது நாங்கள் கதைச்சு கொண்ட விஷயம் என்னென்னா ஹீரோயிசம். அதாவது வந்து இப்போத்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனிசம், அதாவது வந்து ஒரு கதையில் வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஆண் பாத்திரம் தான் மக்களுக்கு புத்தி சொல்கிற பாத்திரமாக இதுவரை நாங்கள் பார்த்துருக்கோம். அது தமிழக சினிமா இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு அதிகமாக ஆதிக்கம் பார்த்தோம்னா அந்த மெயின் ரோல் இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாகவே இருக்கின்றார்கள். மக்களுக்கு கருத்து சொல்வதும் மக்களை வந்து திருத்தம் அடைய வேண்டிய பாத்திரங்களில் வர இடங்களிலும் ஆண்களை தான் முக்கியமாக பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நாங்கள் இது வரைக்கும் பெண் உரிமையை பற்றி கதைக்கின்றோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், நம்ம கலாச்சாரத்தில் அது வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் என்று நாங்கள் பல மேடைகளில் பேசி கொண்டிருக்கின்றோம். அது எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்று பார்த்தா குறைவாகத்தான் இருக்கிறது நம்ம சமுதாயத்தில். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தையோ இந்த நாட்டையோ உடனே ஒரு ஆளால் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தரும் அவரவர் இருக்கக்கூடிய ஃபீல்டில் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து செயல்படுத்த முயற்சி எடுத்தோம்னால் மெல்ல மெல்லமாக ஒவ்வொருத்தரும் இந்த பங்களிப்பிலையும் இந்த விஷயங்களை நாங்கள் வந்து நமது கலாச்சாரத்துக்கு கொண்டு வரலாம்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக வந்து பெண்ணுக்கான முக்கியத்துவம், ஈக்குவல் ரைட்ஸை நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக பெண்ணே அதிகமான புத்திமதிகள், அதாவது புத்திமதிகள்னால் எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்களே அதை லீட் பண்ணுற ஒரு படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்போசிட் கேரக்டர், அதாவது வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து என்னென்ன பாத்திரங்கள் ஆண்களை கண்டோமோ அந்தந்த பாத்திரங்களின் ஐடென்டிட்டியை, அந்தந்த சிக்னேச்சரை வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமன்றதான் அந்த ஆராய்ச்சி. இந்த இடத்துல வந்து பெண்ணுக்கு எப்படி அதை கொடுத்துருக்கோம்னா, முக்கியமாக இந்த ஆண்ன்றவன் இந்த பெண்ணின் புத்திமதி, இந்த பெண்ணின் வாழ்வியல் முறையினால் வந்து அவன் மாற்றம் அடைகின்றான். ஒரு எதுவுமே தெரியாத ஒரு என்ன சொல்றது, அப்பா அம்மா அந்த செல்ல பிள்ளையா இருந்து இறுதியில் ஒரு மனிதனாக மாறுகின்றான் இந்த பெண்ணினால். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணம் அவளின் சமூகத்தில் இருக்கக்கூடிய அக்கறை, சமூகத்தில் இருக்கிற அக்கறையும் கேள்விகளும் வந்து இவனை வந்து சிந்திக்க வைக்கிறது தான் இந்த படத்தின் கருவாக அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே நேரத்தில் பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த திரைப்படத்தில் என்னென்னா ஒரு இந்த நம்ம சமுதாயத்தில் ஒரு காதல் என்றதை வந்து மையப்படுத்தி தான் இந்த நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவும் பின்னப்பட்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானிக் இந்த வரலாறு சொல்றாலும் ஜேம்ஸ் கேமரோன் ஒரு காதல் கதையை வைத்து தான் அந்த ஜேம்ஸ் கேமரோன் அந்த டைட்டானிக் படத்தை வெற்றி பெற செய்திருந்தார். ஸோ அதனால வந்து அந்த காதலை மையப்படுத்தி கொண்டு வரும்போது எமது சமுதாயத்தில் நாங்கள் பார்த்த திரைப்படங்கள் ஒரு ஆண் வந்து ஒரு காதல் தோல்வி அடைந்தால் அவனை ஒரு தேவதாசாக எவ்வளவு தண்ணி அடித்தாலும் சரி, எவ்வளோ அல்கோல் அடித்தாலும் சரி, தம் அடித்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தாடி வளர்த்து அவன் காதல் தோல்வி என்று வந்துவிட்டால் இதெல்லாம் செய்வது சரி என்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு திரைப்படத்தின் மூடாக.
சரி, அப்ப பெண் என்றவள் காதல் தோல்வியில் இருந்தால் இவ்வாறான அம்சங்களை அவளுக்கு கொடுத்தால் ஏன் நமது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. ஏனென்றால் இதுவரைக்கும் பெண் என்றவள் காதல் தோல்விக்குள் தள்ளப்படும் போது அவள் காணுகின்ற சோகங்களை எமது திரைப்படங்கள் பெரிதாக விளக்கவில்லை, திரையில் விளக்கவில்லை. அது விளக்குவதற்கான வாய்ப்பும் எங்களோட திரை அம்சங்களும் எங்களோட கலைஞர்களும் எங்களோட பார்வையாளர்களும் கூட வாய்ப்புகள் கொடுக்கவில்லை என்றால் ஹீரோயிஸ்மே காரணம் பண்ணா. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோம், ஓகே, ஸோ ஒரு காதல் தோல்வியில் இருக்கக்கூடிய பெண் மது அருந்தி நாளும் அவள் அந்த ஆண்களின் அம்சங்களை தனக்குள் அடாப்ட் பண்ணி கொண்டாலும் அவள் வந்து சமுதாயத்தில் உள்ள அக்கறை என்ன, அந்த ரெண்டு விஷயத்திலையும் டிராவல் பண்ணும்போது என்ன நடக்கின்றது. ஸோ ஒரு ஹீரோவா வரும்போது அவன் பார்க்கும்போது நார்மலாக இங்கே இருக்க தமிழ் மக்களாக இருக்கட்டும், எந்த நாட்டில் தமிழ் மக்களும் நமது கலாச்சாரத்துக்கான ஒரு கேள்வி வைப்பார், இது நமது கலாச்சாரம் இல்லை என்று. அந்த கலாச்சாரத்துக்கான கேள்விக்கான பதில் வந்து நாங்கள் மது வந்து அருந்துவது சரி, பெண்கள் அருந்துவது சரி என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஆண்கள் மது அருந்துவதும் சரி என்று சொல்லவில்லை. மது என்றது நமக்கு ஒரு விஷயம் தான், நம்ம உடலுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் தான் மது. ஸோ அந்த விஷயம் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு தவறான விஷயமாகவே நாங்கள் கருதி கொண்டு அந்த படத்தில் நாங்கள் ஒரு மெசேஜ் போட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து இதெல்லாம் தாண்டி இப்படியான ஒரு டோட்டல் ஃபிளிப் அவுட் கேரக்டர். அவங்க வந்து எல்லா விதத்திலையும் எங்களுக்கு குத்தக்கூடிய கலாச்சாரத்தை என்ன சொல்ற பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு பெண் வந்து எவ்வாறு சமுதாயத்தை மாற்றக்கூடிய கேரக்டராக இருக்கிறார்ன்றால் இந்த படத்துல ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு. அந்த மெயின் ஜான்ரா வந்து அதான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெண் கிளைமேக்ஸ்ல வந்து ஆண் அடைகிற மாற்றமும் பெண் அடைகிற மாற்றமும் எவ்வாறு இருக்கிறார்ன்றதா அந்த கிளைமேக்ஸ், ஏன் எப்படி மாறுகிறார்கள். ஸோ ஒரு திரையரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், யாருமே வந்து இந்த விடயங்கள், அதாவது நம்மளை குத்தக்கூடிய விடயங்களுக்கு கேள்விக்குறிகள் வைக்கவில்லை, கேள்விகள் எழுப்பவில்லை. காரணம் அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் அந்த கதைகள் பின்னி இருக்கின்றோம். இப்போ கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது இந்த இடத்துல உடனே, பட் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவுக்கு அதை விரிவா சொல்லியிருக்கோம். ஏன் அந்த கேரக்டர் பெண்ணன்றவள் ஏன் இப்படி இருக்கின்றால், எவ்வாறான மாற்றத்தை இந்த ஆண் அடைக்கிறான்றதான் இந்த படத்தின் மையமான கருத்துக்கள் இதில் அடங்கப்பட்டிருக்கு. கதையை தாண்டி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் நான் வந்து இப்போ 2004 தொழில்நுட்பத்தில் எடிட்டிங், மியூசிக் பண்ணி கொண்டிருக்கேன், ஃபில்ம் எடிட்டிங் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணி கொண்டிருக்கேன். கதை சொல்லுவது எப்படி என்ற சப்ஜெக்ட் சம்பந்தமாகும். அந்த கதையை பலவிதமான மீடியாக்கள் ஊடாக சொல்வது எப்படி என்றது வந்து இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், மார்வல், டிஸ்னி இப்படியானவர்கள் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்க ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி அடாப்ட் பண்ணி யூரோப்பில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்க படங்களுக்கு எப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், படங்கள் இல்லாத மற்ற ஏனைய தொழில்களையும் இந்த சிந்தனையை வச்சு எப்படி வெற்றி பெறலாம்ன்றதான் என்னுடைய ஆராய்ச்சியாக இருக்கின்றது. ஸோ அந்த ஆராய்ச்சியூடாக எனக்கு கிடைச்ச விடைகளை வந்து இந்த திரைப்படத்தில் நான் வந்து அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. என்னோட வாழ்க்கையில் ஒரு வேலையை செஞ்சு என்னுடைய ஃப்ரீ டைமில் படங்களை செய்யாமல் என்னோட வாழ்க்கை முழு நேரமுமே இந்த திரைப்படம் சம்பந்தமாகவும் திரைத்துறை சம்பந்தமாகவே அமைந்திருக்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்கிறது இந்த அனைத்து பணிகளுக்கு. அதை தாண்டி இசையில வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான பின்னணி இசை ஃபுல்லாக நான் தான் செஞ்சிருக்கேன், பாடல்கள் நான் தான் செஞ்சிருக்கேன். இப்போ கடந்த ஒரு 17 வருடங்களாக இசைத்துறையில் என்னுடைய பயணம் நடந்திருக்கின்றது. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆல்பம்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய மெயின் லீட் ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் லீட் ஆர்டிஸ்ட், அதாவது சிங்கர்ஸ், ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சி ஸ்டார்ட்ல இருந்து ஸ்ரீனிவாஸ் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்ததுனால ஒரு அனுபவம் கிடைச்சது. என்னென்னா அவர்களோட வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு பெருசுன்றது இல்லை, ஆனால் அவர்களுக்கு கற்றுக்கொண்ட கலையை நாமல் கற்றுக்கொண்டு நமது இளைஞர்களுக்கு நாமல் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்ம பெற்றுக்கொண்டால் இன்னும் ஒரு 15 ஈழத்தமிழர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் முழுமையாக 99% ஈழத்தமிழர்களை பணியாற்றி இருக்கின்றார்கள். அனைத்து தொழில்நுட்ப விடயங்களிலிருந்து, பாடினர்லேருந்து, நடித்ததிலிருந்து. இது எப்படி நாங்கள் கற்றுக்கொண்டோம்னா, இளம்புயல் என்ற திரைப்படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் வந்து 50% தமிழகத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். தமிழக கலைஞர்களோடையும் தமிழக தொழில்நுட்ப கலைஞர்களோடையும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அந்த வேலை திட்டத்தில் நான் ஒரு 2-3 மாதம் அவர்களோட தங்கியிருந்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டுதான் அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை முதல் தடவையாக அவர்கள் இல்லாமல் நாங்கள் மட்டுமே செய்திருக்கிறதா உயிர் வரை நிறுத்தாய் திரைப்படம். இது என்னோட 3வது படம். முதலாவது படம் பூக்கள், 2வது இளம்புயல், இது இப்போ உயிர் வரை இனித்தாய். உங்களுக்கு இதே புலம்பெயர் தமிழ் மக்கள் வந்து படங்கள் எடுக்கிறோம், ஆனால் அதுக்கு அந்த ஒரு படத்தை நாங்கள் எடுத்து விடுவோம், ஆனால் அதில் எங்களுக்கு எந்த வருமானம் திருப்பி வாரதில்லை. அந்த ரீதியில தான் 3 படத்துக்கும் எங்களுக்கு எந்த திருப்பி வருமானம் இல்லை. ஆனால் எங்களுக்கான ஒரு சினிமாவை உருவாக்கணும் என்ற காரணத்துக்காண்டி நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில்
3 நாள் 3 ஷோ இலவசமாக காட்டி கொண்டிருக்கிறோம். அது 3 நாள் 3 ஷோ ஏன் இலவசமாக காட்டி கொண்டிருக்கிறோமா இருந்தால், முதல்ல எங்கட மக்கள் எங்களால் சினிமா எடுக்க முடியும் என்று எங்களை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது தமிழக கலைஞர்கள் ஒரு படத்தை எடுத்து போட்டு தியேட்டரில் திரையிடுற மாதிரி இருந்தால் அங்கே மக்கள் வர்ற தொகை வந்து மிகவும் குறைவாக இருக்கு. அதுக்கு காரணம் எங்கட கலைஞர்கள் படம் எடுக்கிறார்கள், அந்த படம் வந்து சரியான தரத்துடன் வராது. நாங்கள் வந்து இந்தியா சினிமாவுக்கு 100 வருஷ வரலாறு இருக்குன்னா நாங்கள் இப்போத்தான் ஒரு குழந்தை மாதிரி இந்த சினிமா துறையில் தவண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்களும் பல விஷயங்களை வந்து நிரூபிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நாங்கள் ஒரு படத்தை கொடுத்தமா இருந்தால் அது சரியான சினிமா தான் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு நாங்கள் சில தியாகங்கள்லாம் செய்யணும். இப்போ நாங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு 4 கோடி செலவழிச்சிருக்கமா இருந்தால் இந்த 4 கோடியை வந்து நாங்கள் மக்களை வேற வச்சு நாங்கள் வந்து எடுக்கலாது. அப்போ 4 கோடியை செலவழித்து இந்த படத்தை நாங்கள் இந்த திரையிட்டு இருக்கமா இருந்தால் முதல்ல மக்கள் விரட்டுக்கும். எங்களாலையும் புலம்பெயர்ந்த கலைஞர்கள் தாயக கலைஞர்களால் ஒரு சரியான படத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வர்றதுக்காகத்தான் நாங்கள் இன்று இந்த 3 காட்சிகள் ஒரு தினமும் 3 காட்சிகள் இலவசமாக கொடுத்துருக்கோம். வர்ற மக்கள் பார்த்துட்டு இந்த ஓகே இந்த ஒரு படம் மாதிரி இருக்கு, அடுத்த முறை எமது மக்கள் படம் ஒன்று எடுத்தால் அந்த படத்தை நாங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, தாயக கலைஞர்களுடனும் புலம்பெயர்ந்த கலைஞர்களும் சேர்ந்து வேலை செய்ய போறோம். வருங்காலத்தில் வந்து இந்த நமது சினிமா வந்து இன்னும் வர்த்தகமயமாக்கப்படவில்லை. இங்கே நாங்கள் நேற்று 2-3 நாளாக்களோடலாம் இங்கே படம் எடுத்து கழிச்சு பார்த்தோம். எவருமே போட்ட காசையில போட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியவில்லை. எல்லாரும் ஒரு படம் எடுத்ததோட அவன் வாழ்க்கை வந்து முடியுது, நீ அடுத்த படத்துக்கு இல்லை. இங்கே கூட தயாரிப்பாளர்கள் மிக மிக குறைவா இருக்காங்க. யாருமே ஒரு படத்தை தயாரிக்க முன் வருகிறார்கள். அவரை நம்பி 1 கோடி 2 கோடியை போட்டால் அவர்கள் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கூட வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து எமது சினிமாவில் இன்னும் வரவில்லை. அது காரணம் கலைஞர் ஆகிய இங்கே உள்ளவர்கள் மற்ற கலைஞர்கள் வந்து தங்களால் ஒரு படம் எடுத்து ஒரு படத்தை சரியான முறையில் கொடுக்க முடியுமான்னு நிரூபிக்கணுக்காண்டி நாங்கள் வந்து இன்னும் ஒரு படம் கூட நாங்கள் எடுக்க போகிறோமா இருந்தால் அதையும் கொஞ்சம் காட்சிகள் இலவசமாக தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் எங்களால் ஒரு சினிமாவை கொடுக்க முடியுமான ஒரு கட்டத்துக்கு வர மட்டும் நாங்கள் சில தியாகங்களை செஞ்சு அதுக்கு பிறகுதான் எமது தாயக மண்ணில் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து நாங்கள் உருவாக்கணும். ஒரு சினிமாக்கான பாடசாலைகள் வரணும், அங்கே வந்து பிள்ளைஞரை கற்கணும். அது எல்லாம் இங்கே இல்லாமல் இருக்குது. அதுக்கு இங்கே இன்னும் தயாரிப்பாளர்கள் முன் வரணும். முன் வந்து இப்படியான நாங்கள் எங்களால் படம் எடுத்த முடிஞ்சு எமது மக்கள் வந்து பாப்பினும் ஓடும் என்ற நம்பிக்கை கொடுக்கணும். நேற்று கூட பலர் வந்து கேட்டார்கள், நீங்களே தாயக கலைஞர்கள் என்ற பேர்ல படத்தை ஓடுறீங்க, நீங்க எடுத்துட்டு சும்மா ஒரு சாதாரணமா சினிமான்னு ஓடி இருந்தா இந்த படத்தை வந்து எல்லாரும் தாங்களே காசு கொடுத்து வந்து நாங்களே பார்த்திருப்போம். ஏன்னா நீங்க எடுத்த படத்துக்கு தாயக தமிழ்நாட்டில இருந்து வர்ற படத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நீங்களே இப்படி இலவசமா செய்றீங்க. அவர்களுக்கு என்ன பதில்? நாங்கள் நிரூபிப்போம். நீங்க உங்களோட படம் பண்றபடியே தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் யாருமே வந்துடலாம். ஏன்னா ஈழத்தமிழாக்கள் எடுத்த படம் நடுங்கூட படத்தை நாங்கள் வந்து பார்க்க விரும்பல. ஏன்னா எல்லாரும் முதல் எடுத்தாக்கள் இந்த குறைவா எடுத்துறீமோ இப்படி எடுத்தோமோ அது எங்களுக்கு தெரியாது. நம்பிக்கை எல்லாமே இருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்ன்றக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இவ்வளவு இலவசமா இந்த படத்தை ஓட்டி காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல தயாரிப்பாளர் ரீதியில வந்து எங்களுக்கான எந்த லாபமும் இல்லை. ஆனா நமக்கான ஒரு சினிமா வளர்க்கணும், நமக்கான ஒரு சினிமா உருவாகணும். வருங்காலத்துல 5-10 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டுல ஒரு சினிமாவில எப்படி எல்லாரும் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ வாழ்ற மாதிரி நமது மண்ணிலையும் சினிமா உருவாகி இங்கே சினிமாக்கள் வந்து எல்லாம் படங்கள் வரணும். இங்கே உள்ள படங்கள் வந்து இந்தியாவில் ஓடணும், அங்கே உள்ள படங்கள் இங்கே வரணும்ன்ற மாதிரி ஒரு வர்த்தகங்கள் வரணும் என்ற ஒரு முயற்சியில தான் ஒரு முதலாவது படிக்கட்டா வந்து இந்த வேலையில இறங்கி இருக்கிறோம். இது நம்ம எங்களோட சினிமாவுக்கு ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்ச செய்வோம் என்றதுக்காகத்தான் இந்த உயிர் வரை இணைத்தால் ஒரு முதலாவது முயற்சி. அதோட சேர்ந்து இப்ப இங்கே வந்திருக்க தாயக கலைஞர்கள் இங்கே கலைஞர் படம் எடுக்கிறார்கள் இருக்கிறார்கள். இவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை ஒன்று செய்யணும் என்ற ரீதியில நாங்கள் எங்களால் என்ன முடியும் என்றது இங்கே கொண்டு இன்றைக்கு போட்டு காட்டியிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிற சினிமா வந்து முற்றுமுழுதாக கமர்ஷியல் விஷயம் சார்ந்ததாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டவங்க சொல்லிங்கன்னா தமிழ்நாடு அது வந்து டோட்டலி வந்து கமர்ஷியல் தான். அங்கே வந்து வேறு கமர்ஷியலை தாண்டி வேறு எந்த விஷயங்களையும் வந்து கொண்டு போகிறது இல்லை. அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. என்னன்னு சொல்லினால் அது கமர்ஷியல்ன்றதால லாபம் மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ ஈழத்தமிழ் கலைஞர்கள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் கலைஞர்களும் அந்த தமிழக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய வெற்றிக்கு, அதாவது பொருளாதார ரீதியான வெற்றிக்கு பாரிய அளவில் பங்களிப்பு செய்யணும். அந்த வகையில் ஈழத்தமிழ் கலைஞர்கள் உலகெங்கு பிறந்து வாழ்கின்ற நிலையில்
அவர்கள் இவ்வாறான ஒரு ஒத்துமாறல் போன்று, அதாவது உங்களுடைய படங்களை நாங்கள் சர்வதேச ரீதியில ஒரு பெரிய வெற்றி அடைய செய்கிறோம், பொருளாதார ரீதியாக கமர்ஷியல் ரீதியாக பெரிய வெற்றி படமாக்கிட்டே இருக்கிறோம். அதே போல நீங்கள் அந்த தமிழ்நாட்டு கலைஞர்களோட தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியோட இணைந்து வேலை செய்யும் போது எதிர்காலத்தில் இந்த படங்களை ஈழத்தமிழ் கலைஞர்கள் எடுக்கப்படுகின்ற படங்களையும் கமர்ஷியல் ரீதியாகவும் வெற்றி அடைகிற படங்களாக மாற்ற முடியும் என்றது என்னுடைய சொந்த கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்து பொருளாதார ரீதியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமா செய்கிறது ஒன்றதோ அல்லது எந்த ஒரு கலைப்படைப்பையும் செய்கிறது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போ எதிர்காலத்தில் நாங்கள் அந்த கமர்ஷியல் என்ற விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய முயற்சி வர்த்தக சினிமா ஒன்றை உருவாக்குறது, ஈழத்தமிழினத்துக்கான வர்த்தக சினிமா ஒன்றை உருவாக்குறதுக்கு தோட்டக்காரி என்ற திரைப்படத்தை எடுத்த தங்கவேல் என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பர். நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர் கடைசி காட்சி எடுக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய 2 ஹோட்டல்களை விற்பனை செய்து அந்த பணத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க போனதை நான் கொழும்புல இருந்து பார்க்கிறேன். அதுக்கு பிறகு திரும்பி வரையில. இதற்கு பிறகு எத்தனையோ எங்களுடைய மக்கள் சர்மிளாவின் இதய ராகம் வரை ஒரு வர்த்தக சினிமாவை உருவாக்க வேண்டும் என்று எண்ணற்ற பணத்தை செலவழித்து விட்டார்கள். இந்த பணத்தை செலவழித்த நடிகர்கள், திரைப்படங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற அதே வேளை இதை தயாரித்தவர்களை பற்றி இன்று வரையும் யாருமே கவனத்தில் எடுத்தது கிடையாது. எல்லா தயாரிப்பாளர்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கான சினிமா வேணும், எங்களுக்கான அடையாளம் வேணும் என்று சொல்ற பொழுது எங்களுக்கான அடையாளம் கொண்ட படங்கள் இப்பொழுது பணத்தை உழைக்கின்ற நிலையில இல்லை. ஆகவேதான் தமிழ்நாட்டு கலைஞர்களுடன் சேர்ந்து 1 கோடி ரூபாய் 2007ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட். அந்த படத்தை நாங்கள் எடுத்தாங்க, இளம்புயல். அதில் வசந்த் ஹீரோவாக இசையமைப்பாளராகவும், நான் டைரக்டராகவும், நடிகை பூர்ணிதா கதாநாயகியாக, வில்லனாக ஸ்ரீமன், காமெடி கருணாஸ், கேமராமேன் பாண்டவர் பூமிக்கு இச்சாஸ், எடிட்டர் சதீஷ் குரேசேவா, அவர் ஷாருக்கான் போன்றவரோடு எல்லாம் வேலை செய்தவர், ஸ்டன் மாஸ்டர் இப்போ உலக புகழ் பெற்ற அனல் அரசு, ஸ்டூடியோ ஆர்கேவி ஸ்டூடியோ உட்பட கலர் கரெக்ஷன் ரஜினிகாந்தனுடைய மகள் சௌந்தர்யாவுடைய ஆர்கர், இவ்வளவத்தையும் சேர்த்து அந்த திரைப்படத்தை தயாரித்து நாங்கள் வெளியிட்ட பொழுது தமிழ்நாட்டில் அந்த திரைப்படத்துக்கு வசந்த் என்றவர் ஒரு இலங்கை கதாநாயகன், இவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற பொழுது தமிழ்நாட்டின் பிரபல திரைப்பட வர்த்தகர் ஜகியாபாய் வசந்தை அழைத்து போராட்டம் அந்த பாட்டை பார்த்துட்டு உடனே 5000 ரூபாவை அவருடைய கையில் கொடுத்து இந்த படத்தை நான் தொலைக்காட்சிகளுக்கான உரிமையை வாங்குறேன், எவ்வளவு காசு உங்களுக்கு வேணும்? அப்போ நான் சொன்னேன் 35 லட்சம் எனக்கு தொலைக்காட்சி உரிமை வேணும். பிரச்சனையே இல்லை, நான் 35 லட்சம் தர்றேன்னு சொல்லி அந்த கிழமை அந்த படத்தை அவர் வாங்கினேன். அதற்கு பிறகு 5 லட்சம் செலவழித்து வசந்தனுடைய பாடல்களை வாங்கி அவரே பிலிம் சேம்பரில் வச்சு வெளியீடு செய்தார். அதற்கு பிறகு இந்தி மொழி, தெலுங்கு மொழி, இன்டர்போல் போலீஸ் இந்தியில் தெலுங்கு மொழி, இந்தி வீடியோ மார்க்கெட் கென்யா வரை, ஆப்பிரிக்கா கென்யா வரை மில்லியன் கணக்கில் அந்த திரைப்படம் போகும். இந்த திரைப்படம், என்னுடைய இளம்புயல் திரைப்படம், கலைஞர் தொலைக்காட்சி வாங்கினது பின்னர், அதற்கு பின்னர் ஆப்பிரிக்க மார்க்கெட் வரை அது போனது. ஆனால் ஐரோப்பாவில் அது பெரிய ஒரு பகிஷ்கரிப்பை சந்தித்தது. ஐரோப்பாவில் நமது மக்கள் இந்த துறையில் நீங்கள் போகக்கூடாதுன்ற பெரும் பகிஷ்கரிப்பை செய்தார்கள். அந்த பகிஷ்கரிப்பு காரணமாக எங்களுக்கு மிகுதியாக வர இருந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. ஆனாலும் நாங்கள் கைவிடவில்லை. ஏனென்றால் ஒரு வர்த்தக சினிமாவை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நானும் இந்த கலைஞர்களும் ஏறத்தாழ 2 தடவைகள் உலகத்தை சுற்றி வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் வர்த்தக சினிமா ஒன்றுக்கான வியாபாரம். இன்றைக்கு ராஜா தியேட்டரில் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கின்ற வரவேற்பு யாழ்ப்பாணத்தில் தமிழகத்தில் பிரதிபலிக்கும். நாளைக்கு மறுபடியும் இந்த படத்தை எங்களால் தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண முடியும். யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், வவுனியாவில், இலங்கை முழுவதும் ஒரு திரைப்படத்துக்கு மதிப்பு இருக்குமாக இருந்தால், அந்த படம் இலங்கையில வெற்றிகரமாக ஓடுமாக இருந்தால், கண்டிப்பாக தமிழகத்தில் வர்த்தகர்கள் அந்த படத்தை வாங்கி வெளியீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற அனைத்து மொழிகளிலும்
இந்தியாவின் மாநில மொழிகளுக்கான விற்பனையும் உலக திரையரங்க விற்பனைகளும் காத்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய திரைப்படம் என்றால் நேற்று வசந்த் சொன்னது போல இது ஒரு வர்த்தகம். நாங்கள் ஒரு ஆர்ட் பிலிமை எடுத்துட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக கொலை செய்து கொண்டிருக்க இயலாது. தயாரிப்பாளர்களை கைத்தில் கட்டி தொங்க இயலாது. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 100 ரூபா விட்டா 110 ரூபா எடுக்க வேணும். அப்படியான எடுக்கிறதுக்குரிய ஒரு விடயம் வந்த பிறகு நீங்க சொன்ன இடத்துக்கு போகலாம். எங்கட நாட்டுல, டென்மார்க் நாட்டுல, நான் இப்படி வாழ்ற நாட்டுல இந்த துறையை கடைபிடிக்கிறார்கள். பத்திரிகைகள்ல 25க்கு மேற்பட்ட பத்திரிகைகள், வர்த்தக பத்திரிகைகள் வருது. எல்லாத்துக்கும் இந்த லாபத்திலையும் 10% எடுத்து ஒரு பத்திரிகை பொலிட்டிக்கல் நடத்துகிறார்கள். அது வர்த்தகம் எதுவும் இல்லாமல் அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது. ஆகவே வர்த்தக சினிமாவை வளர்த்து அதிலிருந்து 10% ஒதுக்கி நமது அடையாளங்கள் கொண்ட தேசியமான அடையாளங்கள், தமிழினத்தினுடைய துன்பங்களை பிரதிபலிக்கிற திரைப்படங்களை அதுக்கான மானியத்தில் எடுத்து நாங்கள் அதை உலகமயப்படுத்தலாம். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. திரைப்படங்களுக்கு செய்து வருகிறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு தென்னிந்திய சினிமா என்ற ஒரு சாயலுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் அது அங்கே அந்த தொட்டி கொண்டு தெரியுமா. நீங்கள் புலம்பெயர்ந்த ஒரு நாட்டிலே இருக்கிறபடியா நீங்கள் அந்த டிசைட் பண்ணுறது எல்லாம் ஒரு தீர்மானிக்கிறது அந்த இதாக இருக்கலாம். அதை இங்கே உள்ள முடியாது. இந்த மண் நடக்கிறது எப்படி இருக்கும், இங்கே இருந்து எடுக்கிறது எப்படி இருக்குன்றதோட உங்களோட உள்ள முடியாது. ஆனால் இங்கே ஒரு படம் எங்கட மண்ணில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டது தான் இங்கே. அது சம்பந்தமாக நீங்கள் ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக அது மக்களுக்கு ஏராளமான மக்கள் அந்த படத்தை பார்க்க வர்றார்கள். அதுக்கான நிறைய பிரச்சனை செஞ்சார் போகல உங்களுக்கு நினைக்கக்கூடிய அதெல்லாம் போடணும். ஆனால் இதே புகழேந்தி தங்கராஜா காட்டிக்கட்டு ஒரு வேலி படத்தை எடுத்து உண்ணாவிரதம் இருந்து அந்த படத்தை வெளிக்கொண்டு அதை கொண்டரலாம். செஞ்சார் கோட்டுக்குள்ளால என்னென்ன விஷயங்கள் தடப்படுதோ அதே அனைத்தையும் நீக்கி எங்கட கதையை எங்கட பிரச்சனையை கொண்டரலாம் இருக்கு. அதை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறீர்களா? அதை நிச்சயமாக என்னன்னா எங்களுக்கான அடையாளப்படுத்தக்கூடிய சினிமா நாங்கள் செய்யறதுக்காக பல தடவை யோசிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி அதை கொண்டு வரணும்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கணும். இலக்கு ஒன்றாக இருந்தாலும் பாதைகள் ஒவ்வொருவராக இருக்கிறது ஒவ்வொரு குழுவினருக்கு. இப்போ எங்களோட குழுவினர்களுக்கான நாங்கள் எப்படி சொல்லிக்கிறோம்னா 100% இப்போது அடையாளப்படுத்துகிற சினிமாவை கொண்டு வரதுக்கு மக்கள் தயாரில்லை, அதே நேரத்தில் இந்த நாடும் தயாராக இல்லாமல் இருக்கிறது. இதே பிரச்சனை, அதாவது நாங்கள் ஏன் பிறந்திருக்கிறோம் என்று பார்த்தால் கவர்மெண்டோட அடிபட்டு சென்சாரோட பிரச்சனைப்பட்டு ஒரு படத்தை மட்டும் கொண்டு வருவதற்கே ஆயுள் காலத்தை செலவழிக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கின்றது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய வசதியில் எவ்வாறான இந்த விடயங்களை சேர்த்துக்கொள்ள முடியுமோ அப்படி சேர்த்துக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் இப்போ ஸ்டோரிஸ் எல்லாம் இப்போ எழுதி வச்சிருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நமது 50 ஆண்டு 100 ஆண்டு வருடத்துக்கு இந்த வரலாறு கூட எப்படி சினிமா படத்துக்குள்ளால் வரணுன்றது சிந்தனை இப்போ ஆரம்பித்து விட்டோம். ஸோ வருகின்ற காலத்தில் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். இப்போ ஒரு கதைக்களம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் நடக்குதுன்றால் ஒரு 5 வருடத்துக்கு முதல் அது ஒரு சாத்தியம் இல்லாத விடயமாக எங்களுக்கு இருந்திருக்கின்றது. அதாவது இந்த நாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம் எல்லாரும். இப்போ இருக்கிற கலைஞர்கள் கூட இந்த நாட்டுக்கு ஒரு செயற்பாடு முன்னெடுக்க முடியாத நிலை, பாஸ்போர்ட் இல்லாத சூழ்நிலை தான் இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான இலங்கை தமிழ் கலைஞர்கள் பிரான்ஸ் ஊடாக பாரிஸ் லண்டன்ல கலைஞர்கள் என்ற பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களோட கையில் பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, எங்கேயும் போக முடியாத சிச்சுவேஷன், அசைலம் இல்லை, அவர்களுக்கான பண வசதி இல்லை, அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பிட்ற கூட கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்கள் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். சில ப்ரொடியூசர்ஸ் மேரில் இருக்கக்கூடிய குழுவினர் மட்டும்தான் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய வசதியோடு இருக்குங்க. ஸோ அதனால ஒரு எங்களால் இங்கே இந்த மண்ணில் ஒரு கதையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால ஒரு வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்கவும் மாட்டோம், ஒரு மனிதனாக சிந்திக்க மாட்டோம். அதை தவிர்த்து கொண்டு ஓகே எங்களுக்கு என்ன, எங்களோட களம் என்ன, அந்த களத்தில் ஒரு டென்மார்க்கோ ஒரு யூரோப்பில் என்ன ஸ்டோரியை எம்மது மக்கள் எதிர்கொள்கிறான்றதை நாங்கள் எடுத்து சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே இருக்கிற பிரச்சனையை இங்கே எடுத்து சொல்லுவீர்களோ, நாங்கள் சொல்கிறது என்னென்றால் இங்கே இருக்கிற பிரச்சனையை இங்கே கலைஞர்கள் தான் எடுத்து சொல்லுவாங்க. அதான் சரியான முறை. அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஃபைனான்சியல் ஊடாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் வெளிநாட்டு மக்களும் 1008 பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றது யார்? அந்த பிரச்சனையை எடுத்து சொல்றவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் என்று சொல்றோம், அது சும்மா ஈஸியான காதல் இல்லை.
என்பது ஒரு இளைஞனாக நான் வந்து வெளிநாட்டில் போய் எண்ணெய் போட்ட கலைஞர்கள் வாழும்போது முகமூடி போட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து தமிழர்களோடு சேரும்போது தமிழர்கள் இந்த கலாச்சாரமும், வெளிநாட்டுக்காரரோடு இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியில் அவர்கள் இந்த கலாச்சாரமும், இது ரெண்டும் கலந்த ஒரு மிக்ஸாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர நாங்கள் வெளிநாட்டு மக்களில் போது அவர்கள் எங்களை வெளிநாட்டு மக்களாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இப்போது இங்கே நமது நாட்டுக்கு வரும்போது எங்களை தமிழர்களாகவும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ நாங்கள் யார்? தமிழரும் இல்லை, வெளிநாட்டுக்காரனும் இல்லை என்ற சூழ்நிலை என்ற ஒரு பிரச்சனை போராட்டம் மனதுக்குள்ள ஒரு இளைஞனுக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை இப்போ வரலாற்றில் பதிய வேண்டியது கடமை எங்கட. அந்த கடமையை நாங்கள் செய்கின்றோம். எங்கட கடமை வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச களத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை தான் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம், சொந்த நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கதவுகள் மெல்ல மெல்ல துறக்க இந்தியத்த கலைஞரோட நாங்கள் பேசப்படும் போது, அந்த உறவு பாலம் ஏற்படும் போது இப்படியான பிரச்சனைகளை சேர்ந்து செய்வதற்கான வழிகள் வந்து இலகுவாக்கப்படுகின்றது. இப்போ அண்மையில் நேற்று கூட இங்கே இருந்த திரைப்படம் செய்கிறவர்களோட ஒரு மீட்டிங்கில் நாங்கள் கதைச்ச போது, ஓகே, எப்படி நாங்கள் இரு பிரச்சனையும் ஒன்று சேர்த்து ஒரு திரைப்படத்தை இந்த மண்ணில் ஷூட் பண்ணி இந்த மண் பிரச்சனைகளோடும், இப்போ பிரச்சனையை மட்டும் திரைப்படம் இல்லை, நாங்கள் சந்தோஷமா வாழ்ற காலமும் இருக்கின்றது, நாங்கள் சந்தோஷமா பிறந்தால் கொண்ட காலங்கள் இருக்கின்றது, சந்தோஷமா பாடசாலைக்கு போற காலம் இருக்கு. ஸோ ஒரு கலந்த படத்தை, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அம்சமான படத்தை இனிவரும் காலங்களில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது காலகட்டம் எங்களுக்கு கதவுகளை திறந்திருக்கின்றது. அதனால தான் இப்போ ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது சொன்னார், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இங்கத்த கலைஞர்களோடு சேர்ந்து செல்வதுதான் சரியான வழியே தவிர யூரோப் தமிழர்கள் தனியாக ஒரு படமும் இலங்கை தமிழர்கள் ஒரு தனியாக ஒரு திரைப்படத்தை எடுத்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை வெல்ல முடியாது. அப்போ உங்களோட கருத்து மிக சிறப்பான ஒரு கருத்து என்னென்றால், நிச்சயமாக இப்போது நாங்கள் எங்களால் முடிஞ்சது யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வழிகளையும் எடுத்து சொல்லத்தான் எங்களால் முடிஞ்ச. காரணம் நாங்கள் யூரோப்பில் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். நான் 30 வருடங்கள் யூரோப்பில் வாழ்ந்துருக்கேன். அப்புறம் இந்த கிட்டத்தட்ட ஒரு வயசுல இங்கேருந்து போனாங்க. அப்போ 30 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சது, நான் இங்கே ஜஃப்னா வீதியில் நான் கஷ்டப்பட்டு தெரியல, எனக்கு இங்கே இந்த வழி தெரியாது. நான் படிச்சிருக்கலாம், இங்கே இருக்கிறவர்கள் எடுத்து சொல்லலாம், ஆனால் அதை நான் அனுபவிக்காத போது அந்த அனுபவிக்காத விஷயத்தை என்னால் எடுத்து சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் யூரோப் வீதியில் ஒரு தமிழனாக, ஒரு புலம்பெயர் தமிழனாக அகதியாக வாழ்ந்த வழி எனக்கு தெரியும், அதில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும் 100%. அதை எடுத்து சொல்ல என்னால் முடியும். ஸோ அந்த பணியை நான் செய்யறேன். எல்லார்ட்ட பணியும் எங்களால் செய்யலாது, ஆனால் எல்லார்ட்ட பணியும் செய்யறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைதானத்தில் ஒரு கோட்டையை கட்டுறோம்னால் அந்த கோட்டைக்குள்ளே எல்லா அம்சங்களும் இருக்கும். ஒரு ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். என்னுடைய பங்கை, எங்களது பங்கை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்கிற விஷயத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்க எல்லா திரைப்பட கலைஞர்களும் செஞ்சு கொண்டிருக்கீங்க. இங்கே இப்போ வருகின்ற திரைக்கலைஞர்களுக்கு தான் நீங்கள் சொல்கிற பொறுப்பு பெரிய அளவில் இருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு தான், உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அது நல்ல சிறப்பான கதை அம்சத்தோடு வரும்போது ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்ஸ் வந்து நிச்சயமாக அந்த ஃபைனான்ஸ் பண்ண தயாராக இருக்கிறவங்க. என்றால் இப்போ அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேயே இருக்கட்டும், இலங்கையிலும் அவங்க இந்த ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற பல நிறுவனங்கள் இருக்கின்றது. இது டியூப் தமிழ் மட்டும் இல்லை, பல கம்பெனிஸ் வந்து இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை, முதல்ல அண்ணா சொன்ன மாதிரி பிஸ்னஸை வந்து கண் திறந்து பார்க்க தொடங்கிட்டாங்க. இலங்கையில் 100 திரையரங்கில் ஒரு திரைப்படம் 100 காட்சிகள் ஓடுமா இருந்தால் அது கோடிக்கணக்கான பிஸ்னஸ். அந்த கோடிக்கணக்கான பிஸ்னஸ்ல நமது வழிகளை சொல்ல முடியும்னா நிச்சயமா அதை ஃபைனான்ஸ் பண்றதுக்கு வெளிநாட்டில் தயாராக இருப்பாங்க. ஸோ நீங்க சொல்ற விஷயம் நான் நினைக்கிறேன் ஒரு 2 to 5 வருஷத்துக்குள்ள பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பதில் போதுமா தெரியல, முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்.